சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For whosoever will save his life shall lose it, and whosoever will lose his life for my sake shall find it. Matthew 16:25. తన ప్రాణమును రక్షించుకొను గోరువాడు దానిని పోగొట్టుకొనును, నా నిమిత్తము తన ప్రాణమును పోగొట్టుకొనువాడు దాన్ని దక్కించుకొనును. மத்தேயு சுவார்த்த 16 அத்தியாயம் 25 வாக்கியம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகின்றவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகின்றவன் அதை கண்டடைவான். மத்தேயு 16:25. அன்பின் தேவ பிள்ளைகளே, நம் ஜீவனுக்காக சகல காரியத்தையும் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. வேதத்திலே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பார்ப்பீர்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று கடைசியிலே தேவனை தேடி வருகின்றார்கள். அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுகின்றார். நாம் இந்த பூமியிலே சகல காரியத்தை ஜீவனுக்காக அழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனையும் மறந்து விடுகின்றோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் என்பது. ஆனாலும் அது நிலையற்றது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட வாழத்தக்கதாக நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.